மச்சானுக்கு அச்சாரதான் தந்தாயில கண்டலதான் சந்தோஷமா வாழ மாட்டேன் இது கண்ணா பின்னா காதலாகலாம். இந்த கருப்பு காய ஐயோ அப்படியேங்கப்பா பயங்கரமாக காயினெல்லாம் கோல் போடுறீங்கள பயங்கரமான ஸ்டேட் பிளேயராக இருப்ப போலியே. அதானே பார்த்தேன் காலையிலேயே அட்டையை தூக்கிட்டு வந்துடுறது நல்லா வேடிக்கை பார்த்துட்டு டீ கடையில் வடையும் டீயும் குடிச்சிக்கிட்டு நல்லா பொழுத போக்க வேண்டியது. இதுவும் நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குது. அப்போ நான் நம்ம டெய்லி வந்து உங்கள் குரூப்பில் ஐக்கியம் ஆயிக்கிறேன். ஐயோ நெட்டோக்கா எங்க கூட தான கடைக்கு வரேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அந்த தாத்தாக்களை பார்த்தா அவங்க கூட போய் உட்கார்ந்துட்டீங்க. ஜாமான்லாம் வாங்கியாச்சுக்கா வாங்க போலாம். அதுக்குள்ளேயும் ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? என்ன இப்போ தான் ஒரு ரவுண்டு முடிச்சிருக்கு அதுக்குள்ளேயும் வந்துட்டீங்க. மீனா சூப்பராக இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கடி. இன்னும் ஒரே ஒரு ஆட்டம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன். ஐயோ நெட்டோக்கா எவ்வளவு நேரம் ரோட்ல தெருவுல நிக்கிறது. வாங்கக்கா ஏன் அப்படி பண்றீங்க? வாங்கக்கா. முடிஞ்சு இன்னைக்கு ஆட்டம் சூப்பராக விறுவிறுப்பாக போச்சு. ஐயா மார்களா அப்போ நாளைக்கு பார்ப்போமா? நாளைக்கு கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். வரட்டா? என்ன போமா வாங்க. அடியே மீனா ஐயோ உங்கள் அத்தையை பாரு என்ன கிளவி அங்கிட்டு கீழே குளிஞ்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அமாவாசை பௌர்ணமி வந்தப்போ வர வர அந்த கிளவிக்கு எதுவும் பிடிச்சிக்கிறதோ? பௌர்ணமிலாம் முடிஞ்சிருச்சே. என்ன ஆட்டமாக ஆடுது? என்ன அந்த தாத்தா மருகளை பார்க்குது அப்புறம் கீழே குனியுது சிரிக்குது சைட் அடிக்குதோ? ஏ டோரம் தாத்தா வெள்ளத்தாயி ஏ டோரம் டாத்தோ என்னது இது? இக்கி பிக்கியா அந்த கலவரச பார்த்தலாம். என்ன உனக்கு லூசு எதுவும் பிடிச்சிக்கிருச்சா? வள்ளிக்குட்டி இங்கிட்ட மறைச்சுக்கிறங்கடி எங்க ஐட்ட மைய 4 வருஷம் ஆகி போச்சு. மகை வீட்டிலே போய் இருந்தாங்க. இப்ப மகை வீட்டுக்கு பேசிக்கிட்டாங்க அவளையே வந்திருக்காங்க. எம்பிட்டு நாள் ஆகிருச்சு எங்க ஐட்ட மையனை பார்த்து. அடி பாவி வெள்ளத்தாயி சைட் அடிக்கிறியா? அப்ப சைட்டு ஐயா வெக்கத்தை பாடுறீ மீனா. இப்பதான் வயசுக்கு வந்து பரிசம் போட மாப்பிள்ளைய பார்த்தது மாதிரில வெக்கப்படுறாங்க. ஐத்த மையன் மாமா மாவன்னு அடி பார்க்க முடியும். அடி விவரமத்தவங்களா உங்களுக்குலாம் என்னடி தெரியும்? ஐத்த மகன் மாமா மகன் பந்த பாசம் வரவெல்லாம் என்ன தெரியும்? மரமாம வரவெல்லாம் என்னன்னு தெரியுமா? எனக்கு இன்னைக்கும் பத்தா அவளை பத்தியா கண்ட முடி வெக்க வருது அவங்கள பார்த்த உடனே. நாங்க சின்ன வயசுல நாங்க போட்ட ஆட்டம் பாட்டம்லாம் என்ன நினைச்சிய? அதெல்லாம் ஒரு மண்ணு உங்களுக்கு விளங்காது புரியாது. பார்க்க முடியும் நினைக்கும் போதே டென்ஷன் எல்லாம் ஒரு மாதிரி எல்லாம் இருக்குது. அது ஒரு காலம். என்னைக்கு இருந்தாலும் இங்க அழுத்த மகனே இன்னைக்கு பார்த்த மாதிரில இருக்குது. மீனா பார்த்துக்கிட்டே இருக்கேன் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் வனரோசா மாமியார் டோரமுடாத்தா வெள்ளத்தாயி ஒரு தின்னுசான ஆளை தாண்டி இருக்குது. என்ன இப்படி நேரம் செட்டு வச்சு இன்னும் மாமாவை காணாமே? ஆளையே காணா. கடத்தலுக்கு போனா அப்படியே அங்கிட்டே செட்டில் ஆயிடுறாரு. பிச்சு வாங்க பிச்சு. டோர்ல கார் டோர்ல ஒழுங்கா லாக் பண்ணிட்டு வாங்க. வாங்க தம்பி வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா? இவங்க சொல்லாட்டி நாங்க வர மாட்டோம் மக்கா. பிச்சு நீங்க வாங்க பிச்சு. என்னங்க கார் சீக்கிரம் மாத்துங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? 10 நிமிஷம் வரதுக்குள்ள முதுகெல்லாம் வலிக்குதுங்க. பேக் பெயினா வருதுங்க. நல்லா காஸ்ட்லியா சீட் எல்லாம் நல்லா ஹையா இருக்கிற ரேஞ்சில ஒரு 30 லட்சம் உள்ள காரை வாங்கணும் பிச்சு. அதுக்கு சித்ரா மாத்திடுவான். மாத்திட்டா போச்சு. பிச்சுனா பிச்சு தான். பிச்சு நீங்க போங்க. சில பேர்ட்ட பேச வேண்டியது இருக்கு. பேசிட்டு வரேன் போங்க. அப்புறம் என்ன நெல் அறுவடை எல்லாம் முடிஞ்சுச்சா? எல்லாம் போட்டிங்களா வச்சிருக்கீங்களா? என்ன சித்ராவுக்கு பொறுப்பா? அண்ணன் விட்டு வெள்ளாமை எல்லாம் போட்டாச்சா வச்சாச்சான்னு கேட்குற அளவுக்கு ஆயிட்டியா? அறுவடை எல்லாம் முடிஞ்சிருச்சு. வெதறலுக்கு கொஞ்சம் போட்டிருக்கான். அப்புறம் ஒரு 20 மூட்டை கிடக்குது. ஆடி மாசம் ரேட் ஈட்டி ஏறினா போடலாமேன்னு மிச்சம் நல்லா நேற்று தான் போட்டிருக்கோம். வியாபாரிட்ட போட்டிருக்கிறது தெரியுது. வாயிலிருந்து எவ்வளோ வந்துச்சு என்ன வந்துச்சு எவ்வளோ காசு என்ன இதுன்னு வரமாட்டேங்குதே. என்னத்தை வந்துடுறப்போது உங்க அண்ணனுக்கு தான் கரெக்ட் கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டானது தெரியும். எனக்கு ஒரு குத்து மதிப்பா என்ன இப்போ மூட 1400 ரூபா போகுதான். ஒரு 300 மூட வந்திருக்குமா நம்மளுக்கு? உங்க அண்ணன் கிட்ட கேட்க வேண்டியது தானே.
வெள்ளாமெல்லாம் எம்பிட்டு வரும்னு நினைக்கிற? எங்களுக்கு போதும்பா, எங்களுக்கு போதும். குடும்பம் நடத்துற அளவுக்கு வருதுல்ல, அது போதும் முத்தா. ஆமாம்மா, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் போதும். அது சரி, அதை விடு. இந்த பேக்ல என்ன இருக்கு தெரியுமா? இந்த பேக் ஃபுல்லா பணம் தான் இருக்கு. அது சரி, பணத்தை பத்தி யாருமையெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? நீ எல்லாம் நிலா சோறு திங்கிறவ, நான் எல்லாம் நிலாவுக்கே போய் சோறு திங்கிறவ. என்ன புரியுதா? நான் பேசுறது ஏதாவது உனக்கு புரியுதா? சொர்க்கத்திலேயே சோறு கண்டாலும் சோத்தாகையில தான் நக்கி திங்கணும். இதுகளுக்கு எங்க அது புரிய போகுது? 4 லட்சம் சொல்லிட்டு போறாளே, 50,000 வந்தாலும் விட மாட்டா. இப்படி சொல்லிட்டு போறா. எப்படியோ சொல்லிட்டு போறாங்க. நம்மளுக்கு என்ன, ஒரு அண்ணன் பொண்டாட்டின்னு ஒரு மரியாதை இருக்குதா மைனின்னு? வீட்டுல உள்ள அம்மா பெரியம்மாவுக்கே அந்த இது இல்ல, மருமகன்னு மகக்காரியா சொல்ல போறா. எப்படியோ போறாங்க, நம்மளுக்கு என்ன வந்துச்சு? எப்படியோ தொலைஞ்சிட்டு போறாங்க. நம்ம வேலை வெட்டியே பார்ப்போம். எங்க சித்ரா? சித்ரா எங்க பின்னாடியே வந்தா ஆளை காணா? ஆண்டி, வாசல்ல அக்கா நின்றுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காண்டி. வருவா வருவா. எந்த நொக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்களா? என்னம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கிய தம்பி? என்ன பேசுறிய? அவளே மரியாதை கிட்டவ, மரியாதை கொடுக்க தெரியாதவ, அவள்கிட்ட அவளுக்கு என்ன பேச்சா? இவ ரொம்ப மரியாதை கொடுக்க தெரிஞ்சவங்க இல்ல. கல்யாணம் ஆகி 10 நாள் வரைக்கும் வாங்க மாப்பிள்ள, போங்க மாப்பிள்ள, இருங்க மாப்பிள்ள, உட்காங்க மாப்பிள்ள, அப்போ அப்படின்னு சொன்னாப்புல. இப்ப மகக்கிட்ட ஓ புரிச்சேன், இப்ப அவன் இவனு. இவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க இல்ல. ஆமாண்டி, நீங்க ரொம்ப மரியாதை கொடுக்க தெரிஞ்சவங்க இல்ல, அவங்க கொடுக்க தெரியாதவங்க. கரெக்ட் ஒரு ஆன்சர் கொஸ்டின். என்னது ஆன்சரா? ஏங்க பிச்சு, எங்க அம்மா பார்த்தவே லொலலன்னு பேச ஆரம்பிச்சீங்க. மாமியா மருமையன் சேர்ந்தா ஒரே டிஸ்கஷன் தான். என்ன டிஸ்கஷன் நடக்குது அப்படி? வெளியில உன் வாசல்ல உன் பறவைச்சத்தை கேட்டுச்சு. எங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி நேரமா வர்றதுக்கு வா சேர் எடுத்து போடவா? யாரு சித்ரா, என்னமோ மகமெல்லாம் பழவெல்லாம் பழுத்த தக்காளி பழம் மாதிரி இருக்குது பறச்சா. என் அழகு ஒத்த மக இப்படி சிரிச்ச வடிக்க இருந்தாவே அம்மாவுக்கு திருப்பதி. ஆமா, டீ போடவா? காப்பி தண்ணி வைக்கவா? வந்து உட்காருங்க. வாங்க தம்பி, வந்து உட்காருங்க வாங்க. இல்லம்மா, நான் ரொம்ப இப்ப குளுன்னு இருக்கேனா, அதான் டீ காப்பின்னு சூடான ஐட்டம் எதுவுமே வேண்டாமா. ஏண்டி மந்தையும் வராம அந்த குந்தாடிட்ட உனக்கு என்னதான் பேச்சது? மூரை கிட்ட வந்தா விறுவிறுன்னு உள்ள வர முடியாதானே? ஆனா ஒரு நின்று ஸ்டாப் பண்ணி பேச வைக்கிறாங்களோ, ஸ்டாப் பண்ணி. அம்மா, ஓ மக சித்ரா பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒரு சில ஜென்மங்களுக்கு அப்படி மூஞ்சி திருப்பிட்டு வந்தாலும் புத்தி வராதுமா. நம்ம வீட்டு குந்தாணி இருக்காளே, நம்ம யாரு என்ன எப்படிப்பட்டவங்க, அருமை என்ன பெருமை என்ன எல்லாம் நீண்டு பேசி சொல்லிட்டு வந்தாதம்மா, அந்த ஜென்மத்துக்குலாம் புத்தி வரும். அதை தான் உன் மக சித்ரா பண்ணிட்டு வந்திருக்கேன். அதே படிவாதம், அதே இது என்ன சின்ன வயசுல பார்த்தது மாதிரியே அச்சு அசல் சராசா பறந்துருக்குது என் பிள்ளை. வா, எப்போதும் வருவிய 2 பேரும் லவக்கட்டின்னு ஓடி போயிருவியே. இப்படி பேக்கு கைமா வந்திருக்கே, தங்க பரம்னு சொல்லக்கூடாது. கோழி எல்லாத்தையும் கூட்டுல இருந்து திறந்து விட்டு போட்டேன்னு இப்ப ஏற வச்சு பாபான்னு கூப்பிட்டாலும் வந்து தொலைதோ இல்லையா? கூப்பிட பாப்பா 2 கோழி எப்படிச்சு அடிப்போம். இருங்க வாங்க. ஐயோ, கோழியாவது இருந்தாது. அம்மா அதெல்லாம் வேணாம்மா, இப்ப நாங்க வந்த விஷயமே வேற. என்ன விஷயம்? வரும்போதே கோழியை பிடிச்சி அடைச்சு போடுமா? சேவலை வேணா நல்லா பொட்டை குஞ்சியா பார்த்து அடைச்சு போடுமான்னு சொல்றவ, இன்னைக்கு கோழி வேணா கறி வேணா குஞ்சு வேணான்னு சொல்றேன். என்ன விஷயம்? என்ன பைய கீழே வைக்காம வந்ததுல இருந்தே சொன்னதுக்கிட்டே நிக்கிறவ. இந்த பையன் அப்படி என்னதான் இருக்குது? என் மகன் அப்படி வந்தவன துணிமணி பையன் இருந்தா அப்படி தூக்கி எத்தி வீசுவா. அம்மாதான் இனி 100% இல்லம்மா, 200% என்னை பத்தி கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கேன். பாத்தீங்களா பிச்சு, எங்க அம்மாவை நீங்க தான் என் கூட குடும்பம் நடத்துறீங்க. என்னை பத்தி கொஞ்சமாவது டெஸ்ட் பண்ண முடியுமா? எங்க அம்மா எப்படி டெஸ்ட் பண்ணுது பாத்தீங்களா? நான் துணிமணி பையன் எந்த நேரம் எட்டி உதச்சு வந்து வீசி இருப்பானா. அம்மா தான் அவ்வளவு சொல்லி கண்டுபிடிச்சிருச்சுல. பிச்சு ஜிப்ப ஓபன் பண்ணுங்க. பிச்சு ஓபன் பண்ணி அம்மாட்ட காமிங்க. அம்மா, இது எல்லாம் ஏன் காசுதாம்மா? உன் காசு இல்ல, நம்ம காசுமா. அதெல்லாம் வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு பிளாட் வாங்கி போட்டோம்ல, அது எல்லாமே சேல் ஆயிடுச்சுமா. எல்லாம் சேலாகி இப்ப கை நிறைய காசா வந்து நிக்குதுமா. ஆடி சித்ரா, என் மாப்பிள்ளை நின்றுகிட்டுல இருக்காங்க. என் மாப்பிள்ளை சாரு கை உடல கால் உடலையே ஓடி போய் எடுக்கிறதுக்கு பத்தியெல்லாம் செயலும் இல்லையே, ஓட முடியலையே. அடிய நின்றுகிட்டு இப்படிப்பட்டவர் எப்பேற்பட்டவர் என் வீட்டு மாப்பிள்ளை, அவரை நிக்க வச்சா பேச விட்டுக்கிட்டு இருக்க. அறிவிக்கிற விட்டல துப்பு கட்டவளே, இப்படி பிள்ளையவா நிக்க வச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ, பிளாட் போட இடம் வாங்க போறோம்னு சொன்னவனே நீ வந்து கண்ணை கலங்கி நின்றவனே, வேற வழி இல்லாம வீட்டு பத்திரத்தை அடகு வச்சுட்டு கொடுத்தேன். அப்புறம் வந்து இடத்த பார்த்துட்டு துப்பு கட்ட மாப்பிள்ளை துப்பு கட்டவரா இருந்திருக்காரு. இப்படி விவசாய இடத்தையும் இதையுமா வாங்கி போடுவாருங்கிட்டு தரிசு நிலத்தை இது என்னைக்கு விற்க வட்டி ஊர் பட்டத்துல கட்ட போறோம் நினைச்சிட்டு கவி கலங்கி வந்தேன். புத்திச்சாலி பிள்ளையா இருந்து பொழைச்சு காமிச்சிருச்சே. விவரமத்த பிள்ளைன்னு சொல்லி இம்புட்டு
வட்டி கட்டாம இல்லடி கிடக்குது. நோ நோ ஆண்டி, நான் இல்ல அந்த கலர் சோடா, கருப்பு கலர், ப்ரௌன் கலர் அந்த மாதிரி எல்லாம் குடிக்கிறது இல்ல. ஒன்லி ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும் தான் குடிக்கிறது. ஆமா, ஹெல்த் இம்பார்ட்டன்ட்ல, ஹெல்த் இம்பார்ட்டன்ட் தான் முக்கியம். அப்படின்னு தான் பணம் சம்பாதிக்க முடியும் ஆண்டி. நோ 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 நோ, அதெல்லாம் எனக்கு வேணாம் ஆண்டி. யோ பிச்சு, சும்மா சீன் போடாம. ஐயோ அம்மா, நம்ம போட்டது 30 லட்சமா, ஆனா கிடைச்சது எவ்வளவு தெரியுமா? 1 கோடிக்கு 10 லட்சம் மட்டும்தாம்மா கம்மி. 90 லட்சம் கிடைச்சிருக்குமா? ஆத்தாடி, என் மூச்சு நின்று வயிறு மொழி அடியே அடியே. 30 லட்சம் போட்டா 90 லட்சமா? பாத்தீங்களா பிச்சு, எங்க அம்மாவுக்கு சந்தோஷத்தை. என்னம்மா நீ நல்ல நேரத்துல போய் மூச்சு நின்று போயிடும் அது இதுன்னு பேசுற. இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு, அனுபவிக்க வேண்டியது அதை விட இருக்குது. இப்ப போய் மூச்சு நின்றுங்கிற. அது மூச்சு நிக்கிறது சந்தோஷம், மூச்சு நிக்கிறது. எனக்கு ஒண்ணுமே புரியலையே, தலகால புரியலையே, என் கால தரையில நிக்கலையே. அடே குப்பா, போய் கடையில போய் ஒரு ஆட்டை தூக்கிட்டு வாடோ. நல்ல 10 கிலோ இருக்க மாதிரி ஆட்டை தூக்கிட்டு வாடோ. கோழியை வெட்டவா, ஆட்டை வெட்டவா, கலரை கொடுக்கவா, காப்பியை கொடுக்கவா, தண்ணியை கொடுக்கவா, எதுக்கு எங்க கையால ஓடாமல இருக்குது? பாத்தீங்களா பிச்சு, உங்களுக்கு மரியாதைய எங்க அம்மா எப்படி மரியாதை பண்ணுது பாத்தீங்களா? பார்த்தேன் இந்த மானகட்ட மரியாதைய. நான் வரும்போது மரியாதை எப்படி இருந்துச்சு, இப்போ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். என்ன சித்ரா? யோ பிச்சு, பாயப்படி சும்மா இல்லையா? பாட்டு பாடுறாங்கல்ல பாட்டு. இங்க வரியா? எங்க அம்மா எதுக்கு திட்டுனா, பெத்த புள்ள நல்லா இருக்கணும், வசதி ஏற்படும், 4 பேரை விட நல்லா முன்னுக்கு வரணுங்கிற ஆதங்கத்திலையும் அக்கறையிலையும் அன்புலையும் பாசத்திலையும் தான் அவங்க திட்டுவாங்க. சும்மா அப்படிதான், அதனால நோட்ட சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இப்போ பத்தி எங்க அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷத்தை. எல்லாம் எனக்காக தானே. சரிங்க மேடம், சரிங்க மேடம், உத்தரவு மேடம். என் மாமியார் கூட்டத்தை அடக்கின இந்த பணம் இன்னும் என் பொண்டாட்டி கூட்டத்தை அடக்கலையே. இருடி, உன்னை சீக்கிரம் அடக்குறேனா? அதெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும்? அன்னைக்கு இருக்குடி உனக்கு மகளே. ஹலோ, என்னைக்கும் என்னைய ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி எங்க ட்ரீம்ல போயிட்டீங்களோ? மாயா பிச்சு, என்னைக்கா இருந்தாலும் என்னாலதான் இந்த பிச்சு மணிக்கு மரியாதை. மறந்துடக்கூடாது. சைக்காலஜி படிச்சிருப்பாளோ? ஆத்தாள் மாவும் படிச்சாலும் படிச்சிருப்பாளுங்க. சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா, வெந்தல் அடிக்க, முக்குத்தையும் மின்ன